Hi friends, it's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ வாங்க, இது வந்து ஒரு குக்கிங் ரெசிபி விலாக் தான். ஸோ ஒரு சின்ன விலாகு. நம்ம வந்து நார்மலாக கேசரி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நார்மல் ரவை இல்லாமல் கோதுமை ரவை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு இது நான் கார்த்திகைக்கு பண்ணியிருந்தேன். அது வந்து நம்மளோட ஃபுல் டே விலாகில் போட்டிருப்பேன். பட் இதில் வந்து நான் ஃபுல்லாக கிளாரிட்டியாக சொல்கிறேன். அதுக்கு ரவை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவு, ஒரு சின்ன டம்ளர் அளவு நான் எடுத்துக்கிட்டேன், டம்ளர் அளவு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் மற்ற ரவை நார்மல் ரவை போட்டு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில். ஏலக்காய் பொடி. இப்போது பேன் வச்சிடலாம். பேன் வச்சுட்டு நான் இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் எடுத்தேன். ஒரு டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால், அந்த அளவு. ஸோ அப்போ வந்து 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் வந்து நம்ம மொத்தமாக வந்து பாலும் தண்ணியும் கலந்து ஊற்றினோம்னா தான் கேசரி. எப்போவுமே நார்மல் கேசரிக்கே அப்படி தான். ஸோ இதுக்கு ஊற்றும் போது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கணும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நான் வந்து ரவை ஆட் பண்ணிட்டேன். ரவை ஆட் பண்ணி கிண்டிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. ஸோ உங்களுக்கு வெல்லம் வந்து அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து கேசரி கிளற டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கோதுமை ரவை வந்து சில பேர்த்துக்கு உப்புமா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சால் கிச்சடி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேசரியும் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்வீட்டும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, ஹெல்த்தியும் கூட இல்லையா. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. நெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் பேனுக்கு மாற்றிட்டேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது. குழந்தைங்களுக்குமே வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி விலாகில் பார்க்கலாம். பாய்.